Hello students, welcome to School List. இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான யூனிட் பார்க்க போகிறோம் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? பேட்டர்ன்ஸ் வந்து ஜாமெட்ரியில் எப்படிலாம் இருக்கும், ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே போகும். ஒரே கலர் ஒரே டிசைன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே போகும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ பூக்களில் நீங்கள் பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல கண்ணுக்கு அழகாக இருக்கணும்னு இடத்துலலாம் பேட்டர்னாக பண்ணிடுவீங்க. ஓகேயா? ஸோ இங்கே இது வந்து நம்ம இந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுக்கும் பிங்க்கா, அப்போ அடுத்தது இங்கேயும் பிங்க் கொடுப்பீங்களா, இந்த மாதிரி பிங்க் கொடுப்பீங்க. அப்புறம் இது பர்பிள் கொடுப்பீங்க, இந்த ரெண்டு இது பர்பிள் கொடுப்பீங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி போவீங்க. அடுத்தது இதில் பேட்டர்ன்ஸ் வந்து இங்கே பிளாக்கு அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போவீங்க. இங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே இது. ஸோ இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி தான் இந்த பேட்டர்ன்ஸ் வரைஞ்சிட்டே போகணும். இங்கேயும் நீங்கள் அந்த பேட்டர்னை அழகாக வரைஞ்சி ரெட் பர்பிள் ரெட் பர்பிள் ரெட் பர்பிள்னு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ இது நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் அதை பண்ணல. அடுத்தது ஆங்கிள்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஜீரோ ஆங்கிள்னால் இப்போ ரெண்டு லைன் வந்து ஜாயின் பண்ணி தான் ஆங்கிளே ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ரெண்டு லைன் இப்படி ஜாயின் பண்ணி ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல ரெண்டு லைனுமே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று படுத்துக்குச்சுன்னா அது என்னது, அதான் ஜீரோ ஆங்கிள். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து அக்யூட் ஆங்கிள்ன்றது எப்படின்னா லெஸ் தென் 90 டிகிரி இருக்கும். 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ எல் ஷேப்பில் இப்படியும் இருக்கலாம், இல்லை இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இது எல்லாமே 90 டிகிரி தான், ரைட் ஆங்கிள் தான். ஓகேங்களா? இல்லை இப்படி கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே 90 டிகிரி. இதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து அக்யூட் ஆங்கிள். அதாவது அக்யூட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா ஒரு வி ஷேப் மாதிரி நினச்சிக்கோங்க. வி ஷேப் மாதிரி இருந்துச்சுன்னா அது அக்யூட் ஆங்கிள். ஓகேங்களா? வி இல்லாமல் இந்த வாய் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒப்டியூஸ் ஆங்கிள் வில் பி கிரேட்டர் தென் 90 டிகிரி. ஓகே, greater than 90 degree and less than 180 degree. ஸோ இங்கே பாருங்கள், obtuse angle is between 90 degree and 180 degree. ஓகே, ஸோ வி மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது குறுகலாக இருந்துச்சுன்னா அது வந்து அக்யூட். ரொம்ப பெருசாக வாய் நல்லா திறந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து obtuse angle. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ன்றது ரெண்டு லைனும் வந்து ஒரு நேர்கோட்டாக இருக்கிறது, அதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். 180 டிகிரின்னு சொல்லுவோம். ஓகே, 180 degree is a straight angle. இப்போ நம்ம இங்கே பார்க்குறது ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்னால் என்னென்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவல் லென்த் இருக்கும். இது இஸ் ஈக்குவல் டு இது இஸ் ஈக்குவல் டு இது. ஓகே, எல்லா சைட்ஸும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். அண்ட் எல்லா ஆங்கிள்ஸ், ரெண்டு லைனுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள்ஸும் வில் பி ஈக்குவல் டு 60 டிகிரி. எல்லாமே 60 டிகிரி இருக்கும். ஸோ இதுதான் ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளோட ஸ்பெஷாலிட்டியே. This is an equilateral triangle. It has 3 angles formed at 3 vertices. Verticesனா இந்த மாதிரி ரெண்டு லைன் வந்து ஜாயின் ஆகிற இந்த புள்ளிக தான் வேர்டெக்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஜாயின் ஆகிற புள்ளியில் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த புள்ளியை வேர்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து 60 டிகிரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 60 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரினா என்ன கிடைக்கும், ஒரு 180 டிகிரின்னு. இது என்னது, 180 டிகிரின்றது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தானே. 180 டிகிரின்ற ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் அஸ் ஃபாலோஸ். இந்த 180 டிகிரியை வந்து நம்ம 3ஆக பிரித்தா 60 டிகிரின்னு கிடைக்குமா. ஸோ இந்த 60 டிகிரி தான் வந்து இந்த ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு ஆங்கிளும் சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம 4-5 ஷேப்ஸோட ஆங்கிள்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். நம்மளுக்கான ஒரு டீட்டெயிலும் கொடுக்க மாட்டாங்க, நீங்களாக கண்டுபிடிக்கணும். ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் கான்செப்டை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்கன்னு மட்டும் சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளுக்கு ஒவ்வொரு ஆங்கிளும் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 60 டிகிரி. அந்த ஒவ்வொரு வேர்டெக்ஸ்லேயும் இருக்கிற ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு தெரியும். ஸோ இந்த ஹெக்ஸகனை வந்து இது ரெகுலர் ஹெக்ஸகன், இது ப்ராப்பராக இருக்கிற ஹெக்ஸகன். ஸோ இந்த ஹெக்ஸகனை நம்ம வந்து பிரிக்க போகிறோம். பிரித்து அதில் வந்து ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ஸாக ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குதுன்னா ஒரு 6, 1 2 3 4 5 6 ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளுக்கு வந்து ஒவ்வொரு ஆங்கிளும் 60 டிகிரி இருக்கும் ஈச். ஓகே, அதே மாதிரி சர்க்கிளுக்கு பாருங்கள், சர்க்கிளுக்கு இந்த ஃபுல் சர்க்கிளோட ஆங்கிள் என்னது, 360 டிகிரி. அதாவது இப்படி ஃபுல் சுற்றும் வந்து என்னது, ப்ரோ சர்க்கிள். இது மாதிரி ஒன்று பார்த்துருப்பீங்களான்னு தெரில, ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் கிடைக்கும், ப்ரோ சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாருங்கள், ஒரு ப்ராப்பர் சர்க்கிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது, இங்கே 0 டிகிரி இருக்கா. இந்த 0 டிகிரிலேருந்து இப்படியே சுற்றி ஃபுல்லாக வந்துச்சுன்னா என்னது, 360 டிகிரி. ஸோ 0லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 0லேருந்து இது வந்து 350 போட்டிருக்கா. ஸோ இப்படியே சுற்றி வந்தால் என்னது, 360 டிகிரி. ஸோ ஒரு சர்க்கிளோட ஆங்கிள் வந்து 360 டிகிரி, ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளுக்கு 60 டிகிரி. ஸோ இதை வச்சு நம்ம
இந்த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ரெகுலர் ஹெக்ஸகன் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இந்த ஹெக்ஸகனை பிரிச்சாச்சு, 6ஆக பிரிச்சிட்டோம். 6ஆக பிரிச்சுட்டு இங்கே என்ன இருக்கும், ஒவ்வொரு ட்ரையாங்கிள்குள்ளேயும் 60 60 60 கிடைக்குமா? அப்போது இந்த சைடை இதுவும் 60 60 60 கிடைக்குமா? ஓகே, இப்போது எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்லா பாலிகன்னா ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அந்த மாதிரி பாலிகன்லேயும் இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆங்கிள் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு இப்படி ஒரு ஃபிகரை கொடுத்துட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி கண்டுபிடிப்போம்? அதனால் நான் வந்து இந்த சென்டர் புள்ளியை வச்சு இப்படி பிரித்து வரைஞ்சிட்டேன். என்ன பண்ண போகிறேன், இந்த போர்ஷன் என்னது, இந்த போர்ஷன் வந்து 60 + 60யா, இந்த போர்ஷன் இந்த 60 + 60 தான் இது. ஸோ 60 + 60னா என்னது, 120 டிகிரியா. ஸோ இந்த ஹெக்ஸகனோட ஒவ்வொரு வேர்டெக்ஸில் இருக்கிற ஆங்கிளும் எவ்வளோனா 120 டிகிரின்னு அர்த்தம். 120 டிகிரி, இது எல்லாமே 120 டிகிரி. ஸோ இதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க அவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, 60 + 16 கண்டுபிடிச்சி the angle at each vertex of a regular hexagon is 120 degree. இது அப்புறம் வந்து angle at the center of the regular hexagon is 360 degree. ஸோ இது வந்து 360 டிகிரி. இந்த மாதிரி 60 + 60 + 60 + 60 + 60 + 60, அதாவது 6 டைம்ஸ் 60யை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும், 316 கிடைக்குமா? ஸோ இது வந்து 360 டிகிரி. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, 360 டிகிரியும் 120 டிகிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி ஃபைண்டிங் த ஆங்கிள் ஆஃப் அ ஸ்கொயர் இருக்குது. இதில் நடுவில் வந்து நீங்கள் சர்க்கிள் போட்டுக்குவீங்க இதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு. வேர்டெக்ஸ் இந்த போர்ஷன் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இந்த சர்க்கிள் வரைஞ்சிட்டு, இந்த சர்க்கிள் வந்து எத்தனை போர்ஷனாக டிவைட் ஆகிருக்கு, 1 2 3 4 போர்ஷன்ஸாக டிவைட் ஆகுதா இந்த சர்க்கிள். 360ன்ற சர்க்கிள் வந்து 4ஆக டிவைட் ஆகிறதுனால நம்மளுக்கு 360 ÷ 4 வந்து என்னது, 90. 360 ÷ 4 பண்ணிங்கன்னா 90 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து இந்த ஒவ்வொரு ஆங்கிளும் 90 டிகிரி. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இந்த ஆங்கிள் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 360 degree divided by 4 which is equal to 90 degree. Exercise 3.1 sums பார்க்கலாம். Find the angle of the given shapes using the equilateral triangle. இங்கே 2 ஷேப் கொடுத்துருக்காங்க, ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் வச்சு கண்டுபிடிக்கணுன்றாங்க. நம்மளுக்கு இதான் ஷேப்பு, இதுதான் ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ இதை வந்து எப்படி ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளாக மாற்றுறதுனா, இப்படி நம்ம இங்கே பிரிச்சுக்கலாம். இது ஒரு ட்ரையாங்கிள் ஆச்சா, இது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி இங்கே எப்படி டாட்ஸ் போட்டிங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், 3 ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிச்சு. 3 ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சி ஒவ்வொன்றும் வந்து 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி. இது நம்மளுக்கு தெரியும்ல, இது வந்து நம்மளுக்கு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் என்னன்னு தெரியும். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் 60 60 60, இதுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பியும் 60 60 60. ஓகே, இப்போது வந்து வேர்டெக்ஸ்னால் இந்த இங்கே இருக்குல்ல இந்த எட்ஜ் பாயிண்ட்ஸோட நம்ம நேம் வச்சுக்கலாம், ABCD இப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தனோட ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஆங்கிள் ஆஃப் ஏ, இது ஆங்கிள் சிம்பிள், இப்படி எல் மாதிரி போடுறது ஆங்கிள் சிம்பிள். ஆங்கிள் ஏ வந்து 60 டிகிரி. ஓகேயா, ஆங்கிள் பி பார்க்கலாம். ஆங்கிள் பின்றது இந்த 2 லைனும் ஜாயின் பண்ணுற இந்த இங்கே பாருங்கள், இதுதான் ஆங்கிள் பி. ஸோ இந்த ஃபுல் போர்ஷனோட ஆங்கிள் எவ்வளவு, 60 + 60 60 டிகிரி + 60 டிகிரி which is equal to 120 டிகிரி. அடுத்தது இந்த போர்ஷன் ஆங்கிள் சின்றது இந்த ஃபுல் போர்ஷன், இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும், 60 + 60 which is equal to 120. ஆங்கிள் டி வந்து ஈஸி, ஆங்கிள் டி is equal to 60 டிகிரி. ஓகே, ஸோ இது ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளாக பிரித்ததுனால நம்மளால் ஈஸியாக என்னென்ன ஆங்கிள்ஸ்னு சொல்ல முடிஞ்சது. அடுத்த ஃபிகர் பார்க்கலாம். இது பாருங்கள், இதை எப்படி, இது ஒரு டைமண்ட் மாதிரி இருக்குது, இதை எப்படி ட்ரையாங்கிள் ஆக்குறதுனா இங்கே எப்படி டாட் 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 போட்டோன்னு வச்சுக்கோங்க, ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளில் எல்லா ஆங்கிள்ஸும் 60 டிகிரி இருக்கும்னு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எல்லா ஆங்கிளையும் எழுத போகிறேன். இது 60 டிகிரி, இது 60 டிகிரி, இது 60 டிகிரி. ஸோ ஒரு ட்ரையாங்கிளுக்கு எழுதியாச்சு, அடுத்த ட்ரையாங்கிளுக்கு எழுதலாம். ஸோ இது 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி. ஓகேங்களா, இதுக்கு இந்த ஃபிகருக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம், ABCD. இப்போ இதோட ஆங்கிள்ஸ்லாம் எழுதலாம். ஆங்கிள் ஏ என்னவாக இருக்கும், இது ஆங்கிள் ஏன்றது இந்த ஃபுல் ஆங்கிள்.
ஓகே, அதே மாதிரி ஆங்கிள் சின்றது இந்த ரெண்டும் சேர்ந்தது. அப்போ ஆங்கிள் ஏ என்ன இருக்கும்? 60 + 60 which is equal to 120 degree. ஆங்கிள் பி என்ன இருக்கும்? ஆங்கிள் பின்றது வெறும் 60 டிகிரி தான் இருக்கும். ஓகேங்களா, 60 டிகிரி தான். ஆங்கிள் சி வந்து என்ன இருக்கும்? அதே மாதிரி ஆங்கிள் ஏ மாதிரி 60 + 60 which is equal to 120 degree. ஆங்கிள் டி என்ன இருக்கும்? ஆங்கிள் டி வந்து வெறும் 60 டிகிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஆங்கிள் டி வெறும் 60 டிகிரி தான் இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள் யூஸிங் அ சர்க்கிள். ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள் யூஸிங் அ சர்க்கிள். ஸோ நான் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டேன். ஏபிசிடின்னு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். இது சர்க்கிள் வச்சு கண்டுபிடிக்கணுன்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரெக்டாங்கிளுக்கு சென்டராக ஒரு கோடு வரையலாம். இப்படி வரைஞ்சிட்டு அப்புறம் அதை இப்படியும் பிரிச்சுக்கலாம். இப்படி பிரிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? சென்டரில் ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஸோ இந்த சர்க்கிள் நம்ம வரைஞ்சால் என்ன அர்த்தம்? சர்க்கிள் வந்து 360 டிகிரின்னு தானே. சர்க்கிள் ஆங்கிள் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 360 டிகிரின்னு தெரியுமா? தெரியும்ல. ஸோ இப்போ வந்து 360 டிகிரின்னு இருக்குது. ஸோ ஆங்கிள் ஆஃப் அ சர்க்கிள் வந்து 360 டிகிரி. இந்த ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள் வந்து நம்மளுக்கு எவ்வளவா பிரிஞ்சிருக்கு? 4ஆக பிரிஞ்சிருக்கு. 1 2 3 4 4 பார்ட்ஸாக பிரிஞ்சிருக்குல்ல. ஸோ அதனால் டிவைட் பை 4 அப்படின்னா என்ன கிடைக்கும்? 360 டிகிரி டிவைடட் பை 4னா 90 டிகிரி கிடைக்குமா? ஸோ எனக்கு என்ன தெரியுது? இதுலேருந்து இந்த ஒவ்வொரு ஆங்கிளும் 90 டிகிரின்னு தெரியுது. இந்த ஒவ்வொரு ஆங்கிளும் 90 டிகிரி. ஓகேங்களா, ஸோ இது 90 டிகிரினா இதுவும் 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ இந்த எல்லா ஆங்கிள்ஸுமே 90 டிகிரி தான் இருக்கும் ஃபார் அ ரெக்டாங்கிள். ஸோ அப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் அ ரெக்டாங்கிள் வந்து இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு எழுதிடலாம். அடுத்தது பேஜ் நம்பர் 20ல் கிளாக் வச்சு நம்மளுக்கு ஆங்கிள்ஸ் சொல்லித்தர்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினிட் ஹேண்ட் அவர் ஹேண்ட்னு 2 ஹேண்ட் இருக்கும். ஸோ மினிட் ஹேண்டுன்றது லாங்கராக இருக்கும், அவர் ஹேண்ட் வந்து ஷார்ட்டராக இருக்கும். அது ரெண்டுக்கும் நடுவில் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும்ல, அதெல்லாம் என்னென்ன ஆங்கிள்ஸ்னு பார்க்கலாம். 3 o'clock என்ன ஆகுது? ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னால் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. 6 o'clock 180 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, 6 o'clock 180 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அடுத்தது ரைட் ஆங்கிள், இங்கே இன்னொரு ரைட் ஆங்கிள் வந்து 9 o'clock ஃபார்ம் ஆகுது, 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. இது பாருங்கள் வி ஷேப்பில் இருக்கா, அக்யூட் ஆங்கிள் 2 o'clock ஃபார்ம் ஆகுது. 0 ஆங்கிள், ரெண்டு முள்ளும் ஒன்றுக்கு மேலே ஒன்று டச் ஆகும் போது உங்களுக்கு 0 ஆங்கிள். 12 o'clock மட்டும்தான் கிடைக்கும். 6:30லலாம் 0 ஆங்கிள் வராது. 6:30க்கு 0 ஆங்கிள் வரும்னா அது தப்பு. நீங்கள் 6:30க்கு என்ன மாதிரி ஆங்கிள் வரும்னு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சம்மில். ஒப்டியூஸ் ஆங்கிள் பாருங்கள். ஒப்டியூஸ் ஆங்கிள் வந்து 7 o'clock. ஓகே, 7 o'clock ஒப்டியூஸ் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு யூஸிங் தி அவர் அண்ட் மினிட் ஹேண்ட். எக்ஸசைஸ் 3.2 பார்க்கலாம். மென்ஷன் த டைம் இன் த கிளாக் when the angle is 180 டிகிரி. 180 டிகிரி எப்போ இருக்கும்? 6 மணிக்கு. ஸோ 6 o'clock வந்து 180 டிகிரி இருக்கும்னு எழுதியிருக்கேன். 90 டிகிரி எப்போ இருக்கும்? 9 o'clock. 9 o'clock வந்து இட் வில் பி 90 டிகிரி ரைட் ஆங்கிளில் இருக்கும். 60 டிகிரி எப்போ இருக்கும்? 60 டிகிரின்றத என்னென்னா ஒன்றும் இல்லைங்க. அதாவது இப்போது இது எப்படி நான் 60 டிகிரின்னு சொல்கிறேன்னு கேளுங்க. ஒவ்வொரு அவர், அதாவது இந்த 12லேருந்து 1க்கு போகுதுல்ல, இது வந்து 30 டிகிரி. 1 hourன்றது இஸ் நத்திங் பட் 30 டிகிரி. ஓகேயா, ஸோ இப்போ வந்து 10 to 11 வந்து ஒரு 30 டிகிரியா, 11 to 12 வந்து ஒரு 30 டிகிரியா. ஸோ மொத்தம் எவ்வளோ? 60 டிகிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் 10 o'clock வந்து வில் பி அட் 60 டிகிரி ஆங்கிள். ஓகேங்களா, ஸோ புரியுதா? ஸோ இது 10 to 11 வரதுக்கு 30 டிகிரி ஆகும். அப்புறம் 11 to 12 போகிறதுக்கு இன்னொரு 30 டிகிரிஸ் மூவ் ஆகும். ஸோ இது வந்து 60 டிகிரி இருக்குது. 10 o'clock வந்து 60 டிகிரி இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 o'clock 60 டிகிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த முள் வந்து ஒரு இந்த சைடு இருந்துச்சுன்னா 2 o'clock 60 டிகிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு அவர் மூவ் ஆகும் போதும் இட் இஸ் மேக்கிங் 30 டிகிரி மூமெண்ட். ஓகேங்களா, அவர் ஹேண்ட் வந்து 30 டிகிரி மூவ் ஆகுது ஒவ்வொரு அவர் மூவ் ஆகும் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஆங்கிள் மேட் பை த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக் அட் த கிவன் டைம். இது வந்து 11 o'clock. இது வந்து என்ன ஆங்கிள்? இது வந்து அக்யூட் ஆங்கிள். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் அன் அக்யூட் ஆங்கிள். இது பார்த்தீங்கன்னா 9 o'clock என்னது? ரைட் ஆங்கிள்.
இது பாருங்க 6 o'clock ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். 6:10 எப்படி இருக்கும், 6ல் இருக்கும், அப்புறம் 10. ஓகேங்களா, 6க்கு கொஞ்சம் விலகி இருக்கும், 6 தாண்டி கொஞ்சம் விலகி இருக்கும். 6:10 இதில் வந்து என்னது, இது வந்து ஒப்டியூஸ் ஆங்கிள். ஓகேங்களா, பார்க்க வி மாதிரி இல்லைல்ல, ஒப்டியூஸ் ஆங்கிள். இட்ஸ் அன் ஒப்டியூஸ் ஆங்கிள். 6:45 எப்படி இருக்கும், 6ல் இருந்து கொஞ்சம் நல்லாவே தள்ளி போயிருக்கும். இன்னும் 15 நிமிஷம் ஆச்சுன்னா 7 o'clock ஆயிரும்ல. ஸோ 6லேருந்து நல்லாவே வந்து அவர் அண்ட் தள்ளி இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஸோ இது வந்து என்னது, இது வந்து இட்ஸ் அன் அக்யூட் ஆங்கிள். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு வி மாதிரி தானே இருக்குது. ஸோ இட்ஸ் அன் அக்யூட் ஆங்கிள். இட் இஸ் லெஸ் தென் 90 degrees அன் அக்யூட் ஆங்கிள். இது பாருங்கள் 6:30 வந்து எப்படி இருக்கும், 6க்கும் 7க்கும் நடுவில் இந்த ரெட் கலர் முள் இருக்கும். மினிட் ஹேண்ட் வந்து 6ல் இருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் ஆல்சோ அன் அக்யூட் ஆங்கிள். ஸோ இது வந்து அக்யூட் ஆங்கிள். ஸோ 6:30னா வந்து இந்த மினிட்டையும் அவர் ஹேண்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு 0 ஆங்கிள்னு போடக்கூடாது. உங்களுக்கு அப்படி உங்கள் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா 6:30ன்றது டெக்னிக்கலாக அப்படி இருக்காது. நீங்கள் கிளாக்கை பாருங்கள், 6ஓட அந்த அவர் ஹேண்ட் வந்து நல்லாவே நகர்ந்துருக்கும். நகர்ந்து 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்கும். மினிட் ஹேண்ட் மட்டும் தான் 6 நோக்கி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து இட்ஸ் அன் அக்யூட் ஆங்கிள். இட் இஸ் நாட் அ 0 ஆங்கிள். ஸோ உங்கள் ஸ்கூலில் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இது நம்ம இங்கிலீஷில் படிக்கிற ரைமிங் வேர்ட்ஸ். ரொம்ப ஈஸி. ஃபியூ, நியூ இதெல்லாம் எப்படி முடியுது, இடபிள்யூன்னு முடியுது. ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து நம்பர்ஸில் மட்டும்தான் இருக்கணுமா, வேர்ட்ஸ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம இங்கிலீஷையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. காப், ஹாப், ஷாப், கட், ஹட், புட். ஓகேங்களா, the last two letters of the words follow the pattern EW, op and ut. ஸோ இதுதான் சொல்கிறாங்க. ஓகே, இது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். அடுத்தது அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் டு ஃபார்ம் அ பேட்டர்ன். ஈஸியாக பண்ணிடுவீங்க. டெப்த், அப்புறம் டெப்த்துக்கு தான் என்ன இருக்குது, பிரெத் இருக்குது, வித் இருக்குது, லென்த். ஓகேங்களா, இதெல்லாம் டிஹெச்னு முடியுது. கால்டு, புல்டு, அப்புறம் பிளேட். ஓகேங்களா, வாக்ட், இதெல்லாம் இடின்னு முடியுது. மைஸ், ரைஸ், ப்ரைஸ், வாய்ஸ். ஸோ இதெல்லாம் ஐசின்னு முடியுது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட்டு இது நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. பென், வென், பென், டென், மெயில், பெயில், செயில், டெயில். ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னே அவசியம் இல்லை, நீங்களே பண்ணிடுவீங்க. யூஆர் ஆல் ஸ்மார்ட் கிட்ஸ். வெண்ட், சென்ட், இது வந்து பிக்கு அப்புறம் என்ன எழுதலாம், பென்ட்டு, ரெண்ட்டு, டென்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் என்னது, இந்த லாஸ்ட் வேர்ட்லாம் லாஸ்ட்டில் இருக்க இந்த 3 லெட்டர்ஸ் வந்து தேர் ஃபாலோவிங் அ பேட்டர்ன், அதுக்காக சொல்கிறாங்க. அதே மாதிரி நைட்டு, லைட்டு, ரைட், சைட், மைட். லாஸ்ட்டு fill in the blanks கேட்குறாங்க. இதெல்லாம் என்னது, கோட், போட், கோட், ரெட், பெட், வெட். ஓகேங்களா, ஸோ இது ஈஸி தானே, இதெல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு சம் வீடியோஸ்லாம் வேணுமா, மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வேணுமா, இல்லை ஸ்கூல்லையும் இதே தான் நடத்துகிறாங்க, ஒரே போராக இருக்குது மேடம், இதெல்லாம் வேணான்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'll meet you in another video.